இந்தியால யூஸ் பண்ணப்படுற உணவுப் பொருட்கள்ல ஒரு சில உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் ஓவராலா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸும் அதுலயே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு தான் சன்னா. இந்த சன்னாவை நீங்க தினமும் மார்னிங் வெறும் வயிற்றுல எடுத்துக்கும் போது என்னென்ன நன்மைகள் உண்டாகுது அப்படிங்கிறது தான் இப்போ நாம பார்க்க போகிறோம். டெய்லி மார்னிங் நம்ம எழுந்திரிச்சதும் நிறைய விஷயங்கள் செய்வோம். அதில் ஒன்று இந்த சன்னாவை சாப்பிட்றத ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டே ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அதோட நீங்கள் நினச்சதை அடையலாம். எஸ், நீங்கள் பாடி வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட டம்மியை குறைக்கணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த சன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடியில் இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இது பூஸ்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி சிஸ்டத்தை அதிகரிக்குது. உங்களுக்கு தேவையான பிளென்டி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று நிறைய சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த சன்னாவை ரெகுலராக வெறும் வயிற்றுல காலையில் ராவாக எடுத்துக்கும் போது உங்கள் பாடிக்கு எந்த அளவுக்கு ஃபுட் தேவையோ அந்த அளவு மட்டும் கன்சியூம் பண்ண வைக்கும். ஸோ நைட்டில் ஒரு 10 சன்னாவை எடுத்து ஊற வச்சு அதை காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு ½ hour கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இது ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் 100% கிடைக்கும். ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய். ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்.